புங்குடுதீவு மாணவி வித்யாவுக்கு ஏற்பட்ட கொடூர மரணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சனிக்கிழமை திருவோணமலை பல்கலைக்கழக மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் காலை 10 மணியளவில் திருவோணமலை மத்திய பேருந்து நிலையத்தின் முன்னால் நடத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும், குற்றம் செய்தவர்களுக்கு கடுமையாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிங்கள, தமிழ், முஸ்லிம் ஆகிய மூவினங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாணவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மாணவர்களாகிய நாங்கள் இன்று திருவோணமலையிலே குறித்த இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். அரசாங்கம் இது தொடர்பாக குறித்த அந்த காம கொடூரர்களுக்கு தக்க தண்டனை வழங்கி இந்த பெண்கள் சமுதாயத்துக்கு நல்ல விடிவு காலம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளோம். அதாவது இவ்வாறான சம்பவங்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது. அதனை மரண தண்டனை வழங்குவதன் ஊடாக மாத்திரமே அதனை நிறைவேற்ற முடியும். ஆண்கள் இந்த விடயத்தில் மிகவும் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும். இவ்வாறான கேடுகட்ட சம்பவங்களிலிருந்து ஆண்கள் இதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் கவலையினூடாக ஆதங்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.